விஜய் கட்சிக்காரங்க வந்தாங்க, சொல்லி கொடுத்தாங்க, அவங்க தான் இது பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. இப்படி இது எல்லாம் வாக்கா மாறும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. அதே சமயத்தில் இந்த எஸ்ஐஆர் தேவையா இல்லையா அப்படின்ற விவாதம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது வேற வழியே கிடையாதுப்பா, இது நீங்கள் பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இன்னொரு பக்கம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், விஜய் தன் கட்சி நிர்வாகிகளுக்கு விட்ட கட்டளை இல்லை ரகசிய உத்தரவுன்னு கூட சொல்ல, ரகசிய உத்தரவுன்னு கிடையாது, கட்டளை என்னென்னா, ஒரு ஜனநாயகன் படத்தை வந்து எந்த விதத்துலையும் அதை வந்து நீங்கள் கட்சியில் கலக்கக்கூடாது. எந்த விதத்திலும் கட்சி, அது திரைப்படமாக இருக்கணும், தாவேக்கா கட்சியாக இருக்கணும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் போஸ்டர் எடுத்து வந்து நீங்கள் வந்து பரப்புரைக்கு யூஸ் பண்ணுறது, அப்புறம் அதில் வர டயலாக் எடுத்து நீங்கள் வந்து போடுறது, குறிப்பாக எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் அது ஒரு திரைப்படமாக இருக்கணும், நீங்கள் கட்சியை பார்க்கணும். இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான உத்தரவு. அதே போல் ஜனநாயகன் படத்திற்கும் அந்த படம் சார்ந்த குழுவினர்களுக்கும் நீங்கள் போனீங்களா ப்ரொமோஷனுக்கு, படம் பற்றி தான் பேசணும். யாரும் அந்த டெக்னீஷியன் டைரக்டர் அதில் நடிச்சு விடுங்களாம், அந்த படத்தினுடைய கண்டென்ட் பற்றி தான் பேசணும். படம் என்ன மாதிரியான விஷயத்தை சொல்ல போது அதான் சொல்லணும். தேவையில்லாமல் டிவி கேவையும் என்னை புகழ்பாடுவதையும் தயவுசெய்து கூடாது அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் தேமுதிகனுடைய பிரேமலதா அவர்கள் கடுமையான ஒரு பிரச்சாரத்தெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. தேமுதிக யாருடன் கூட்டணி அப்படின்ட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த பொதுக்குழு நடக்க போகிறது, செயற்குழு நடப்போகிறது. அந்த செயற்குழு பொதுக்குழுவுக்கெல்லாம் பிறகு முடிவு செய்யப்படுன்ட்டாங்க. ஆனால் காரசாரமான ஒரு பரப்புரையில் மீட்டிங்கில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக வந்து கரூர் சம்பவத்திற்கு விஜயும் காரணம், அங்கு இருக்கிற செந்தில் பாலாஜியும் காரணம், 2 பேரும் தான் காரணம், அதில் அதிகமாக அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களும் பார்த்தீங்கன்னா 10 ரூபா அப்படின்ற ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டேரிங்காகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அது தேமுதிக வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு மாதிரியே இருக்குது. வந்து போகிற பக்கம் முதல்ல ஆரம்பத்தில் விஜயும் காரணம்னு சும்மா சொல்லிவிட்டு முழுக்க வந்து செந்தில் பாலாஜியை வந்து எதிர்த்தே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் விஜய் தான் பேச ஆரம்பிச்சு. ஏன்னா விஜய் வந்தார், அவர் என்ன வந்துட்டு அவர் என்ன ஒரு நீண்ட நிறைய உரை ஆற்ற போகிறாரு. 2 மணி நேரம் 3 மணி நேரம் நின்று பேச போகிறாரு. வரார், நிற்கிறாரு, ஒரு 5 நிமிஷம் பேச போகிறாரு. பேசிட்டு தான் போட்டோமே, உங்களுக்கு ஏன் அது இதுவாகுது? அதுக்குள்ளே ஏன் நீங்கள் காண்டாவறீங்க? யார் பிரேமலதா தான் சொல்கிறாங்க. வந்து அவர் தான் ஆரம்பித்தார் வந்து கரூரில் பாட்டலுக்கு 10 ரூபா, பாட்டலுக்கு 10 ரூபான்னு. அதன் பிறகு தான் சம்பவமே நடந்தது அப்படின்னு டேரிங்கான எள்ளுக்கா புலந்தா மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதை கீழே சோஷியல் மீடியாலாம் வந்து ரைட்டு பிரேமலதா விஜயகாந்த் வந்து அதிமுக கூட கூட்டணிக்கு போயிட்டாங்க, இல்லை தாவேக்காவுடைய அழைப்புக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜயோடைய கொள்கை கோட்பாடு இவங்க ஒத்து வருவாங்களா? விஜய் முதல்வர்த்தை இவங்க ஏற்றுப்பாங்களா? அப்போ விஜய் முதல்வர்னா துணை முதல்வர் விஜய பிரபாகரனா? இப்படி ஒரு பக்கம் இந்த விவாதம் போய்கிட்டு தான் இருக்கும். இதை தடுக்கவே முடியாது.